ஒரு கண்ணாடி பாட்டிலில் தண்ணியை பிடிச்சி அதை 5லேருந்து 8 மணி நேரம் வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணி சாதா தண்ணியாக இருக்காது, ஒரு அற்புதமான மருந்து தண்ணியாக மாறும். இது ஏன் மருந்து தண்ணியாக மாற்றணும்? இதனால் நமக்கு என்ன பயன்? இயற்கையில் நடக்கக்கூடிய சில அற்புதமான அபூர்வமான விஷயங்கள் அதை நம்ம செயற்கையாக அதை பண்ணவே முடியாது. அந்த இயற்கையில் நடக்கிற ப்ராசஸ் மூலமாக நமக்கு உடம்புக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி, அது மருந்து மாத்திரைகள் மூலமாக கிடைக்கிற எனர்ஜியை விட 100 மடங்கு வலிமையானது. அப்போது அந்த ப்ராசஸில் கிடைக்கிற அந்த எனர்ஜியை நம்மளே வீட்டில் எளிமையான முறையில் சில விஷயங்களை பண்ணி நமக்கு கிடைக்குதுன்னா, செலவு இல்லாமல் கிடைக்குதுன்னா அது செஞ்சு பார்க்கலாம் தானே. சரி, அப்படி என்ன இயற்கையில் நடக்கிற அந்த அற்புதமான அபூர்வமான விஷயம்? அது ஒன்று மட்டும் பார்ப்போம். இப்போ சூரியன்கிட்டேருந்து வர வெளிச்சத்தை வச்சு தான் இந்த பூமி தனக்கு உண்டான ஆற்றல்கள், அந்த சூரியனோட சக்தியை பல்வேறு ஆற்றல்களாக மாற்றி தன்னுடைய இயக்கத்துக்கு அது பயன்படுத்திக்குது. பூமியில் வாழ்கிற உயிரினங்களும் அப்படித்தான். உதாரணத்துக்கு இப்போ செடி கொடி தாவரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா இலைகள், அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பச்சையம்னு ஒன்று இருக்குது. இந்த பச்சையம் எதுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சூரியன்லேருந்து வர சக்தியை இந்த பச்சையம் ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை அப்படின்ற ஒரு வேதி செயல் மூலமாக தனக்கு வளர்ச்சிக்கான ஆற்றலாக அதை மாற்றிக்க அது கற்றுக்குச்சு. அப்போ இந்த ஒளிச்சேர்க்கைன்ற விஷயம் மூலமாக தனக்கு தேவையான ஆற்றலை சூரியனோட சக்தியிலேருந்து அது மாற்றி எடுத்து தன்னுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படுத்திக்குது. இப்படித்தான் மற்ற உயிரினங்களும், அது பறவைகள்லேருந்து புழு பூச்சிகள்லேருந்து மற்ற கால்நடைகள்லேருந்து மற்ற மிருகங்கள் அத்தனையும். அப்போ அது மனிதனுக்கும் பொருந்தும் தானே. ஆமாம், மனிதனுக்கு தேவையான ஏராளமான ஆற்றல்கள் சூரியனோட சக்தியிலேருந்து நம்ம உடம்பு உறிஞ்சி எடுத்து தனியான ஆற்றல்களாக, தேவையான ஆற்றல்களாக அது மாற்றிக்குது. இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா நம்ம தோலில். நம்ம தோல் பல்வேறு அடுக்குகளாக இருக்குது. அப்போ ஒரு அடுக்குலேயும் ஒரு விஷயம் நடக்குது. பச்சையத்துலேயும் அப்படித்தான் ஒரு அடுக்குலேயும் ஒன்று நடக்குது. அதே மாதிரி தோலில் இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஆச்சரியமாக, ரொம்ப ரொம்ப நம்ம அதிசயிக்கத்தக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. சரி, இப்போ உடம்பு உறிஞ்சக்கூடிய பல்வேறு ஆற்றல்களை பற்றி ஒட்டுமொத்தமாக பேசாமல் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஆற்றல், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆற்றல், அதை பற்றி மட்டும் நம்ம இப்போ பேச போகிறோம். வைட்டமின் டி. வைட்டமின் டி ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைட்டமின் டி இருந்தால் தான் கால்சியம், பாஸ்பேட், மெக்னீசியம் இந்த மாதிரியான உயிர் சத்துக்கள் எல்லாம் உடம்பால் உறிஞ்சப்படும். அப்போ வைட்டமின் டி இல்லைன்னா இந்த சத்தெல்லாம் உறிஞ்சப்படாது. அப்போ கால்சியம் எதுக்கு முக்கியமாக தேவைன்னா, உடம்பு இரும்பு சத்தை, அயன் சத்தை உறிஞ்சணும்னா கால்சியம் இங்கே இருக்கணும். அப்போ இப்படியே செயின் மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரிவர்ஸில் பார்க்கும்போது டாப்பில் எதுவும் நிற்கும்னா நம்ம வைட்டமின் டி தான். அப்போ வைட்டமின் டி இருந்தால் தான் உடம்புல உள்ள ஆல்மோஸ்ட் அத்தனை சத்துக்களும் உடம்பால் உறிஞ்சப்படும் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது பார்த்துங்க வைட்டமின் டியோட முக்கியத்துவம். சுருக்கமாக சொல்லணும்னா, காற்று இல்லாமல் சுவாசிக்கிறதும் வைட்டமின் டி இல்லாமல் உயிர் வாழ்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் வைட்டமின் டி. இப்போ இன்றைக்கி இந்த டாப்பிக்கை நம்ம ஏன் பேசுகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்திய சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஒரு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள 80% பேர் இந்த வைட்டமின் டி குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரி, அதனால் என்ன பிரச்சனைகள் வரும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இது உருக்குலைச்சிரும். அது போக உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுக்கும். சரி, இந்த வைட்டமின் டி அப்படின்ற குறைபாடு நமக்கு இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதிகப்படியான ஸ்வெட்டு, உடம்பு பூரா வேர்த்து கொட்டுறது, குறிப்பாக உள்ளங்கையிலையும் கால்கள்லையும் அதிகப்படியான வேர்வைகள் சுரப்பது இதனோட அறிகுறி. அதுக்கப்புறம் பெயின்னு பார்த்தீங்கன்னா பேக் பெயின்லேயே லோயர் பேக் பெயின், அதாவது முதுகல் தண்டுக்கு கீழ்ப்பகுதி பெயினாக இருப்பது. அதுக்கப்புறம் எலும்பில் ஒரு குடைச்சல் வர்ற மாதிரியான ஒரு வலி, சதைகளில் ஒரு வலி, இந்த மாதிரி உடம்புல ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி, எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் வலி, இந்த மாதிரி பெயின் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயமும் இந்த வைட்டமின் டி குறைபாட்டால் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடிக்கடி உங்களுக்கு வைரல் ஃபீவர் வருதுன்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் சரியாக இயங்கலைன்னு அர்த்தம். அலர்ஜிஸ் நிறைய வருதுனாலும் அது காரணமாக இருக்கும். அதுக்கடுத்து டே டைம் ஃபுல்லாகவே ஒரு ஸ்லீப்பினஸ், தூக்க கலக்கமாகவே இருக்கிறது. டிப்ரெஷன் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, வைட்டமின் டி குறைஞ்சிதுன்னா அந்த மூளையில் சுரக்கக்கூடிய அந்த டொப்போமைன் அப்படின்ற அளவும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லக்கூடிய அந்த செரட்டோனின்
அப்படின்றதையும் கட்டுப்படுத்தப்படாமல் போகும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் அதனால டிப்ரெஷனும் வரும். ஸ்லோ ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிபட்டால் அதை ஆறுவதற்கு நேரம் எடுத்துக்கொள்வது, மற்றவங்களுக்கு ஆடுறதுக்கும் உங்களுக்கு ஆடுறதுக்கும் நேரம் எடுத்துக்கிறது. குறிப்பாக இந்த டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு ஒரு காயம் பட்டதுன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆறாது. அடுத்தது ஹேர் ஃபாலிங், இந்த மாதிரியான அறிகுறிகளை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, வைட்டமின் டி உள்ள உணவுகள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின் டியில் வெறும் 10% கொடுக்கக்கூடிய அளவிலான விஷயங்கள் தான் நம்மளுடைய ஃபுட்டு மூலமாக நமக்கு வந்து கிடைக்கும். அப்படிப்பட்ட ஃபுட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபேட்டி ஃபிஷ், கொழுப்பு சத்துள்ள மீன்கள். இந்த பக்கம் வந்து மஷ்ரூம்ஸ்னால் யூவி லைட் எக்ஸ்போஷரில் வளர்க்கப்பட்ட மஷ்ரூம்ஸ். அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ், எக் யோக், அப்புறம் வந்து சீஸ், சோய் மில்க், அப்புறம் ஷ்ரிம்ப்னா எறா. இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து வைட்டமின் டி இருக்குது. இப்படி வைட்டமின் டி உடம்புக்குள்ளே போனாலுமே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைங்க. அது வந்து இன்ஆக்டிவான ஒரு வைட்டமின் டியாக தான் உடம்புக்குள்ளே இருக்கும். நமக்கு தேவை அதை ஆக்டிவேட் பண்ணும். ஆக்டிவேட்டான வைட்டமின் டியால் தான் இந்த உடம்புக்கு வந்து பிரயோஜனம் இருக்குது. அப்போ நேச்சுரலாக சூரியன்லேருந்து வர அந்த வைட்டமின் டி உடம்புக்குள்ளே உறிஞ்சப்படும் விதம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே இந்த வைட்டமின் டி கன்வெர்ட் பண்ணப்பட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட்டும் பண்ணப்படுது. இப்போ உணவின் மூலமாக சாப்பிட்றதுனால கிடைக்கிற வைட்டமின் டியில் அது நடக்கிறது இல்லை. இப்போ நல்லா தெரிஞ்சுங்க அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு. இப்போ இலையில் உள்ள அந்த பச்சையம் எப்படி பண்ணுதோ அதே மாதிரி சூரியன்லேருந்து வர அந்த சக்தியில் உள்ள ஃபேட் சால்யபிள் சீகோஸ்டீராய்ட்ஸ் அப்படின்ற விஷயத்தை வைட்டமின் டியாக இந்த தோல் உறிஞ்சுது. இந்த தோலோட எந்த பகுதி உறிஞ்சுதுன்னு கேட்டிங்கன்னா, தோலில் பல அடுக்குகள் இருக்குது. அதில் கீழ் அடுக்குகள் உள்ள எபிடெர்மிஸ் அப்படின்ற இடத்துல தான் இந்த ஸ்டீகோஸ்டீராய்டாக இது உறிஞ்சப்பட்டு அது வந்து 2 விஷயமா வந்து கன்வெர்ட் பண்ணப்படுகிறது. ஸ்கின் சிந்தசிஸ், அங்கே ஃபோட்டோ சிந்தசிஸ் சொன்னோம் இல்லையா, இங்கே இந்த எபிடெர்மிஸில் ஸ்கின் சிந்தசிஸ் அப்படின்னு ஒன்று நடந்து வந்து இது என்ன நடக்குதுன்னா, சோலே இல்லை கோலே கால்சிஃபரால், எர்கோ கால்சிஃபரால் அப்படின்ற 2ஆ வந்து அதை பிரிக்குது. இதை பிரித்து இது எங்கே அனுப்புதுன்னு கேட்டிங்கன்னா, லீவருக்கும் கிட்னிக்கும் அனுப்புது. கல்லீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் கிட்னிக்கும் இதை அனுப்புது. இங்கே தான் 2 முக்கியமான வேலைகள் வந்து நடக்குது. இங்கே வந்து ஹைட்ராக்சிலேஷன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் ஒன்று நடந்து இது வந்து கால்சிஃபரால் கால்சிட்ரையால் அப்படின்ற விஷயமா மாற்றப்படுகிறது. இந்த கால்சிட்ரையால் தான் நியூக்ளியர் ரிசெப்டார்ஸ் மூலமாக உறிஞ்சப்பட்டு அது உடலின் அனைத்து பாகங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அப்படித்தான் இந்த வைட்டமின் டி உறிஞ்சப்பட்டு உள்ள வரும்போதே பல்வேறு விதமான ப்ராசஸ்களுக்கு உட்படுத்தப்பட்டு அதை ஆக்டிவேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சைமல்டேனியஸாக நடக்குது. இதில் நடக்கிறதுல முக்கியமான விஷயம் இந்த தோலுடைய எபிடெர்மிஸ் அப்படின்ற லேயரும் லீவரும் கிட்னியும் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணாதான் இந்த வைட்டமின் டி வந்து ஒழுங்காக வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ ரிவர்ஸில் வைட்டமின் டி ஆக்டிவேட் ஆனால் தான் லீவருக்கும் கிட்னியும் ஒழுங்காக வேலை செய்யறதுக்கு அது பிரயோஜனப்படும். முழுமையாக இப்போ சூரிய சக்தியிலேருந்து நம்ம வைட்டமின் டியை மேக்சிமம் அதனுடைய எனர்ஜியை உறிஞ்சிறதுக்கு நம்ம 3 விதமான டெக்னிக்கை வந்து இப்போ நம்ம சொல்ல போகிறோம். நல்ல கவனமாக கேட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து சன் பேத்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெளிநாட்டில் இது ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்குது. சன் பேத்திங் வந்துன்னா சூரியனோட வெளிச்சத்தில் நின்னால் நமக்கு தேவையான வைட்டமின் டி கிடச்சிருமானா அப்படி கிடையாது. அது குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட மெத்தடில் பண்ணும்போது மட்டும்தான் அது உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய விதமாக அது மாறும். மீதி நேரத்தில் செய்யக்கூடாத விதங்களில் செய்யும்போது அதுவே ரிவர்ஸாக வந்து நமக்கு ஸ்கின் கேன்சர் மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்களை நெகட்டிவ் எஃபெக்டை வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்கும். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த 3 விஷயத்தை நீங்கள் குறிப்பாக வந்து நல்லா மைண்டில் ஏற்றிங்க. இப்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள வயசானவங்க உடம்பு சரியில்லைன்னா வெயிலில் போய் உட்காந்துக்குவாங்க. நம்ம ஒரு தானியங்களை பூச்சி புழு பிடிச்சிச்சின்னா அதை வெயிலில் வந்து உலர்த்துவோம். அதே மாதிரி இந்த பிளாங்கெட்டு மெத்தை இந்த மாதிரியான துவைச்ச துணி இதெல்லாம் வெயிலில் உலர்த்துறதுன்றது நம்ம காலகாலமாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியனோட இந்த சன்லைட் வந்து ஒரு நேச்சுரல் டீடாக்சிஃபையர் அப்படின்றாங்க. இந்த வைரஸு பாக்டீரியா கிருமி எல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணி சுத்தம் பண்ணி நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த சன்லைட்டில் இருக்கனால தான் அதை நம்ம இந்த மாதிரிலாம் ஈவன் வத்தல்லேருந்து ஊறுகாய் வந்து நம்ம பண்ணுறதும் வெயிலில் காய வச்சு தான் அப்படின்னும் போது நம்ம பல்வேறு விதத்தில் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ குறிப்பாக எப்படி பண்ணணும் இந்த சன் பேத்திங்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய வெளிச்சம் சூரியன் உதயம் ஆகிற டைமும் சூரியன் மறையிற டைமும் ரொம்ப ரொம்ப குரூஷியல். அதுதான் பெஸ்ட்டு டைம்ன்றாங்க. சூரியன் உதிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 8:30 மணி வரைக்கும் உள்ள டைம் வந்து பெஸ்ட்டு டைம். இப்போ 8:30லேருந்து ஒரு 11:30 மணி வரைக்கும் ஓகே.
11:30லேருந்து 3:30 மணி வரைக்கும்ன்றது ஒர்ஸ்ட் டைம். அதை அவாய்ட் பண்ணணும். 3:30லேருந்து 4:30ன்றது வந்து திரும்ப ஓகே. 4:30லேருந்து சூரியன் மறைகிற வரை உள்ள டைம் வந்து பெஸ்ட்டு டைம். இதுதான் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட்டில். இதில் பெஸ்ட்டு டைமில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. முடியாத பட்சத்தில் ஓகே டைமில் வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ காலையிலையும் மாலையிலையும் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வாட்டர் குடிச்சிட்டு நீங்கள் வந்து அதை பண்ணுறது வந்து நல்லது. அப்போ சூரியனில் மேக்சிமம் உடம்பு சூரிய வெளிச்சத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரியோ, அப்படி இல்லைன்னா மெல்லியதான காட்டனில் ஒயிட் கலர் காட்டன் ட்ரெஸ் போட்டுக்கிறது, மெல்லிய ஆடைகளை அணிஞ்சிட்டு வெயிலில் நிற்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உத்தமம். அது வந்து ரொம்ப நேரம் நிற்க தேவையில்லை. ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் முன்பகுதியும் பின்பகுதியும் உடம்புடைய எல்லா பகுதியும் படுற மாதிரி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து யூரின் போனீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த யூரினில் உங்கள் உடம்புல உள்ள நச்சு பொருட்கள்லாம் உங்கள் உடம்புலேருந்து வெளியேறுவது. அப்போ கொஞ்சம் வேர்க்க ஆரம்பித்தோடனே நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம நின்னது வந்து போதும் அப்படின்றது. அப்போ நம்ம பெஸ்ட் டைம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத நினைவில் வச்சுட்டு சன் பேத்திங். இப்போ வெளிநாட்டுக்காரங்க இதோட அடிஷ்னல் என்ன பண்ணுறாங்கன்னா கடலில் போய் குளிச்சுட்டு வந்து சன் பேத்திங் எடுக்கிறான், குறைந்தபட்ச ஆடையை போட்டுக்கிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா கடலால் உறிஞ்சப்படக்கூடிய அந்த எனர்ஜிஸ் இருக்கு இல்லையா, அது உடம்பில் உறிஞ்சப்படுவதும் அது சன்லைட்டோட ரியாக்ட் ஆகும்போது இந்த எபிடெமிக்ஸில் நடக்கிற பல்வேறு விதமான அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸால் ஏகப்பட்ட எனர்ஜியை உடம்பு உறிஞ்சுது அப்படின்னு மெடிக்கல் ரீதியாக அவங்க வந்து நம்புகிறாங்க. நம்ம நாட்டில் அது பண்ணலை, நம்மளால் அது பண்ண முடியலன்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு சன் பேத்திங் நம்ம சொன்ன டைமில் சொன்ன முறைப்படி இதை நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம சொன்னது தான் நம்ம டைட்டிலில் சொன்னது, சன் சார்ஜ்டு வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கண்ணாடி பாட்டிலில், பிளாஸ்டிக் பாட்டிலில் பண்ணக்கூடாதுங்க, அது நெகட்டிவ் எஃபெக்ட்டு. கண்ணாடி பாட்டிலில் தண்ணியை பிடிச்சி அதை ஒரு 5லேருந்து 8 மணி நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் எடுத்து அதை குடித்தாலோ அதால் முகம் கழுவுனாலோ நமக்கு உடலுக்கு தேவையான எனர்ஜி வந்து அது ஏகப்பட்ட எனர்ஜி வந்து கொடுக்குது. இதை வந்து ஜெரால்ட் ஹெச் பொலாக் அப்படின்றவர் வந்து 4th ஃபேஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்னென்னா லிவிங் வாட்டர், உயிருள்ள தண்ணீர் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி ஏகப்பட்டது ஒரு பெரிய புத்தகமே வந்து அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு எந்த உணவையுமே சாப்பிடாம வெறும் இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாலே போதும், சஸ்டைன் டு லிவ் அப்படின்றாரு. இந்த தண்ணி மட்டுமே நம்மளை நீண்ட நாட்களுக்கு நம்மளை உயிர் வாழ வைக்கக்கூடிய அவ்வளவு எனர்ஜியும் உள்ளடக்கியதாக இந்த இது இருக்குன்னு அவர் ஏகப்பட்டதாக புகழ்கிறாரு. மற்ற உலக புகழ் பெற்ற டாக்டர்களும் இதை பற்றி வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த சன் சார்ஜ்டு வாட்டர் அப்படின்றத வந்து நீங்கள் 24 ஹவர்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இதால் நீங்கள் முகம் கழுவினால் சருமத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு போயிடும். அது பிம்பிள்ஸாக இருந்தாலும் சரி, வேறு இந்த கருப்புகளாக இருந்தாலும் சரி, வேறு என்ன பிரச்சனைகளாக இருந்தாலுமே சரி, சருமத்துக்கு மிக மிக நல்லது. அதனால் முகம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதை குடிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் 24 மணி நேரம், குறைஞ்சபட்சம் ஒரு 12 மணி நேரத்தில் இதை குடித்து காலி பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அடுத்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சன் கேசிங் அப்படின்றாங்க. அதாவது சூரியனை கண் சிமிட்டாமல் பார்ப்பது. இதை இங்கிலீஷில் சன் ஈட்டிங் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நம்ம ஆயுர்வேதத்தில் வந்து இதை வந்து trataka அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்துலேருந்து இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சூரியனை எப்படி சார் நம்ம பார்க்க முடியும்னு, அப்போ நம்ம சொல்கிற பெஸ்ட்டு டைம்னு சொல்கிறோம்ல, அந்த டைம்லேயே சூரியன் உதிச்சு வர அந்த ஒரு 10-15 நிமிடம் இருக்கு இல்லையா, அந்த குரூஷியலான டைம். அதே மாதிரி சூரியன் மறையக்கூடிய அந்த 10-15 நிமிஷம் சூரியனை கண் சிமிட்டாமல் பார்ப்பது. அப்போ இந்த கண்களில் உள்ள நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூளையோட எப்படி கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு நம்ம வேற ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வந்து ஆக்டிவேட் பண்ணி மேக்சிமம் சன்னில் உள்ள எனர்ஜியை ரிசீவ் பண்ணி அதை மூளைக்கு கொடுக்கும்போது மூளை பல்வேறு விதமான எனர்ஜியை அதை கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸின்றனால இப்போ ரொம்ப ரொம்ப வைரலாக பாப்புலராக வந்து ஃபாரினர்ஸ் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த சன் கேசிங். அப்போ சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரியான விஷயம் நம்ம ஆளுங்க ஏற்கனவே பண்ணுறாங்கன்னாலும் இப்போ வந்து ஃபாரினர்ஸ் வந்து சயின்டிஃபிக் ரீதியாக அந்த சன் கேசிங், சன் ஈட்டிங் அப்படின்றத அந்த சூரிய உதயத்தப்பவும் சூரியன் மறைவதப்பவும் கண் சிமிட்டாமல் பார்க்குறாங்க. அதனால ஏகப்பட்ட எனர்ஜி. இப்போ நம்ம சொன்ன அந்த சன் சார்ஜ்டு வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை குடித்த ஒரு 1/2 hourலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ எனர்ஜி உங்கள் உடம்புக்குள்ளே சேருது அப்படின்றது தெரியும். அதே மாதிரி
இந்த சன் கேசிங் சன் ஈட்டிங் அப்படின்ற விஷயத்தையும் வந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா தெரியும். அது பண்ணி முடித்த பிறகு உங்கள் உடம்புல ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெளிவு, ஒரு டிப்ரெஷன் போகிறதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே வாங்க. இதை வந்து எவ்வளோ நேரம் பார்க்கணுன்னா, உங்களுக்கு கிடைக்கிறது 10-15 நிமிஷம் தான். அதில் வந்து அதிகபட்சம் 10 நிமிஷம் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னா, கண்ணு ஹர்ட் ஆகுதுன்னா அதை விட்டுருங்க. ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும் இல்லை, கண்ணால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பாருங்கள். ஒரு 5 செகண்ட் பார்த்தாலே நிறைய பவரை கண்ணு உறிஞ்சக்கூடிய வல்லமை உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சுத்தமான பசுநெய்யை கண்ணில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 விதத்தில் நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த சன் லைட்டு அதில் கிடைக்கிற அந்த வைட்டமின் டி ஆக்டிவேட் ஆன விதத்தில் உடம்புக்குள்ளே போகிறதுக்கான வழிமுறையாக இருக்கும். இப்போ சன் சார்ஜ்டு வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சாதா வாட்டரை குடிக்கிறதுக்கும் சூரியனில் நிற்கிறதுக்கும் அதுக்கு பதிலாக இந்த வாட்டரை இருந்து நீங்கள் குடிக்கிறதன் மூலமாக ஆக்டிவேட்டடான வைட்டமின் டி உடம்புக்குள்ளே போகுதுன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. ஏஜேஹெச்.